ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தேவனிடம் செல்ல பயந்து நடுங்குவது என்பதல்ல. அவருக்கே உரிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தி பரிசுத்தமான பயபக்தியோடு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான முதன்மையான ஸ்தானத்தை அவர் ஒருவருக்கே கொடுத்து அவர் கொடுக்கிற ஞானம், அறிவு ஆகியவற்றை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதாகும். தேவனுக்கு பயப்படுகிற பயமாவது நம்முடைய முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பிரியப்படுத்தி எல்லா காரியத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற ஆழ் மனதில் வாஞ்சிப்பதாகும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தும் விவேகத்தையும் புத்தியையும் தருகிறார். இந்த மனிதன் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்கிற மனிதனுக்கு அவரே உற்ற துணையும் கேடகமுமாக இருந்து அவனை பாதுகாக்கிறார். இதைவிட பெரிதான பாதுகாப்பு இந்த உலகத்தில் எங்கு உள்ளது? அது மாத்திரமல்ல, அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் உள்ளது. நம்முடைய சுவாசம் அவர் கையிலே வைத்திருக்கிறார். நம்முடைய நாட்களை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நிலையில்லாத இந்த உலகத்தில் தன்னை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்தும் அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவரே அவனுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்கிறானோ அவன் தீமையை வெறுத்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்கிறான். அப்படிப்பட்ட மனிதனோடு கர்த்தர் கூடவே இருந்து அவனை பாதுகாக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டா? அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற கட்டளை பிரமாணங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. தீமையை வெறுத்து பொல்லாப்பை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.